திமுக பீகார் மக்களை துன்புறுத்துறதா பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டாலின் அவர்களோட கருத்து என்ன? சமூக ஊடகங்கள்ல வந்த விமர்சனம் என்ன? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாங்களா? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பீகார்ல நடந்த தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக தமிழகத்துல பீகார் மக்களை துன்புறுத்துறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் அப்படிங்கிறதையே மறந்துட்டு இந்த மாதிரி அவதூறு பரப்புற மாதிரி பேசுறது உண்மையிலேயே ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒடிசா, பீகார் இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துல அப்பெல்லாம் பாஜகவினர் தமிழர்கள் மீதான வன்மத்தை அரசியல் தேர்தலுக்காக வெளிப்படுத்துறத ஒரு முதலமைச்சரா வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற்றுமையில் ஒற்றுமையா ரொம்ப பெருமையா இருக்க இந்தியாவில இந்து முஸ்லிமுக்கு இடையில பகையை வளர்க்கிறது, தமிழர்களுக்கும் பீகாருக்கும் இடையே பகையை வளர்க்குற மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுட்டு மக்களோட நலனில கவனம் செலுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மோடி அவர்கள் சொன்னது ஒரு விதத்துல உண்மை. என்ன அப்படின்னா, துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுல ஒரு சின்ன திருத்தம். பீகார் மக்கள் தமிழகத்துல துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொன்னதில்லை. பீகார் மக்களால தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, என்னைக்கு அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்களோ அப்பவே இளைஞர்களோட வேலை வாய்ப்பு எல்லாமே நாசமா போச்சு. அவங்க உள்ள வந்ததால குறைஞ்ச சம்பளத்துல அவங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. இன்னைக்கு படிச்சுட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிம்மதியா ட்ரெயின்ல கூட போயிட்டு வர முடியல. இப்ப கூட ரீசெண்டா ரிசர்வேஷன் புக் பண்ணி போன மக்கள் வட இந்தியர்களால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ட்ரெயின்ல போகும்போது பான்பராக் போடுறது, இந்த மாதிரி அவங்களோட அராஜகம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை போயிட்டு டிடிஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா கூட அவங்க கூட எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்றதில்லை. ஏன்னா அவங்களும் கூட ஒரு நார்த் இந்தியனா தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் தான் வட இந்தியர்களால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஸ்டாலின் அவர்கள் நேற்று மதுரையில சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா, பாஜகவோட துணை குடியரசுத் தலைவர். அவரை எதுக்காக இவங்க சந்திக்கணும்? ஏன்னா திமுகவும் பாஜகவும் கொள்கை ரீதியா எதிரியா இருக்கும்போது எதுக்காக சந்திக்கணும்? அந்த சந்திப்புல KN நேரு அவர்கள் வேற இருக்காங்க. ஒருவேளை இப்போ நகராட்சி நிர்வாகத்துறையில வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலி இடங்களுக்கும் 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் லஞ்சமா வாங்கினாங்கல்ல. சோ அதை பத்தி ஏதாவது பேசியிருப்பாங்களா? அதை பத்தி பேசக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக பீகார் மக்களை துன்புறுத்துறது உண்மையா? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.